ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 29 புதன்கிழமை நாளைய தினம் தை அமாவாசை. இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை உங்கள் வீட்டோட பூஜையில் வைத்து எரித்து அதில் வரக்கூடிய பொருளை உங்கள் உச்சந்தலை தடவுறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்னென்ன பொருட்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் அற்புதமான தை அமாவாசை தினம். சொல்லப்போனால் ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். ஜனவரி 29 இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. பித்ரு சாபத்தை பித்ருக்கடனை தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு தை அமாவாசை தினம். நாளைய தினம் 12:01 ராகு காலம், 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளு தண்ணீர் எடுத்து வழிபாடு செய்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். அதில் குறிப்பாக காலையில் 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு உகந்த நேரம், அதாவது சூரிய உதய நேரம். ஒருவேளை இந்த சூரிய உதய நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய காலையில் 9 மணிலேருந்து 10 மணி இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது 1 மணி நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், கடல், கிணறு இது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கூட செஞ்சு வைக்கிறதா நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்ககிட்ட போனாலே நீங்கள் கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை அவங்க மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். மதியம் ஒரு 1:30 மணிக்கு மேலே படையல் சாப்பாடு போடணும். பித்ருக்களுக்கு பலாக்காய், பாகற்காய், வாழைக்காய், பிரண்டை இந்த 4 பொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்து உங்கள் கையால் நீங்கள் படையல் சாப்பாடு போடுறது கூடுதல் விசேஷம். பகல் நேரங்கள் முழுக்க தாராளமாக உங்களோட பித்ரு வழிபாட்டுக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். மாலை நேரங்களில் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. அதே நேரம் நாளைய தினம் உங்கள் கையால் என்ன வகையான தானம் பண்ண முடியுமோ அந்த தானத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனப்பூர்வமாக மனமோது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடமைக்குன்னு தானம் செய்யாமல் நம்ம செய்யக்கூடிய தானம் நம்மளுடைய தலைமுறையை காக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தானம் செய்கிறோம், ஆனால் தானம் செய்கிற சாப்பாடோட ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கமெண்ட் எழுதுறீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கான ஒரே ஒரு மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை தானம் கொடுத்து அதுவும் அன்னதானம் கொடுத்து ஏற்றுக்க முடியலையா, ஒருவேளை உங்களால் அவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா அதை நீங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் குளிரில் ரோட்டில் போர்வை இல்லாமல் குளிர் நடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்கள் கையால் நீங்கள் போர்வை வாங்கி கொடுக்கலாம். 1 மாதம் உணவுக்கு தேவையான அரிசியை உங்கள் கையில் வாங்கி கொடுக்கலாம், காய்கறிகளை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பல வகையான தானங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே நேரம் நாளை தினம் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் அகத்திக்கரியை தானமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தானங்கள் எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய எளிமையான பண்ணக்கூடிய தானங்கள் தான். அதே நேரம் மாலை ஒரு 7 மணிக்குள்ளே உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு 2 நெய் தீபங்களும் மாரியம்மன் மகமாயிக்கு முடிஞ்சால் எலுமிச்சை தீபமோ இல்லை எலுமிச்சை மாலையோ போட்டுட்டு வாங்க. அதே நேரம் கையில் ஒரே எலுமிச்சையை வச்சுட்டு சிவபெருமான் கோவிலையும் இல்லை மாரியம்மன் மகமாயி கோவிலையும் வலம் வந்துட்டு அந்த எலுமிச்சை வீட்டில் எடுத்து பூஜையில் வைக்கிறது மூலயமா வீட்டிலுடைய கெட்ட சக்திகள், துர்சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இருக்குல்ல, இந்த ஒரு வழிபாட்டு முறையை ஒருவேளை அமாவாசை திதி இரவு 7 மணி 20 நிமிஷத்துக்கு முடிஞ்சிட்டாலும் பரவாயில்லை, அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் தாராளமாக ஜனவரி 29 இரவு ஒரு 9-10 மணிகள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாகவே 5 பொருட்கள் தான் தேவைப்படும். அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு பச்சை கற்பூரம், சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு மிளகு, அடுத்ததாக ஒரே ஒரு துளசி இலை. இப்போ நம்ம சொல்லிக்கூடிய இந்த பொருட்கள், இந்த 5 பொருட்கள் எல்லாமே எல்லா வீடுகள்லேயும் தினமும் இயல்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதில் பச்சை கற்பூரம், துளசி இலைகள் இந்த 2 விஷயங்களை வேணால் ஏதாவது ஒரு பொருள் குறையலாம். அப்படி குறையக்கூடிய பொருளில் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கணும், துளசி இலைகள் குறைஞ்சாலும் பரவாயில்லை, இல்லை ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதில் ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சாலும் பரவாயில்லை. சின்னதாக ஒரே ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு மகமாயி, மாரியம்மன், அம்பாள், மகாலட்சுமி தாயார்னு சொல்லி இவங்க எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட இயல்பான வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மண் அகல் எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தையும் அப்புறமா நீங்கள் தயார் செய்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, ஒரே ஒரு துண்டு மிளகு, அடுத்ததாக ஒரே ஒரு இலை துளசி இலை இந்த 5 பொருட்களையும் போட்டு கொஞ்சமாக நெய், அதாவது 2-3 சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எரிய விடணும். இப்படி இந்த 5 பொருட்களும் ஒன்றா சேர்ந்து எரியும் போது, அதோட நெய் வாசத்தில் எரியும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் திருஷ்டி கிடைக்கிறதுக்கு சமம் கிடையாது.
புதுசாக ஒரு வஸ்து, ஒரு பொருளை உருவாக்க போகிறீங்க. ஒரு மைய, ஒரு வசிய மைய உங்கள் கையால் நீங்கள் தயார் செய்ய போகிறீங்க. இந்த ஒரு மை உங்கள் கையால் தயார் செய்து இருக்கும்போது அதை நீங்கள் நெத்தியில் பயன்படுத்தும் போதோ இல்லை உச்சந்தலையில் பயன்படுத்தும் போதோ நீங்கள் போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும். செய்யக்கூடிய விஷயத்தில் தோல்வி அப்படிங்கிறத இருக்காது. இப்போ இந்த 5 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடும்போது அது ஒரு ஒளிச்சுடர் வருதில்ல, அந்த ஒளிச்சுடரை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒளிச்சுடர், அந்த கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா உங்களோட அன்றாட வேலை பாருங்கள், அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமே இந்த மண்ணகலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பொருட்களும் எரிந்து ஒரு விதமான கரும நிற சாம்பல் உருவாயிருக்கும். அந்த கரும நிற சாம்பல் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி வசிய மை மாதிரி இருக்கும். இந்த மையை நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டுட்டு வர்றதால நீங்கள் போகக்கூடிய விஷயத்தில் வெற்றி உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும். இது சாதாரணமான மை இல்லை, இது வசிய மை. அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா கரும நிற சாம்பல் மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சமாக பசையாக மாற்றுறதுக்கு 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெயோ இல்லை ஒரே ஒரு சொட்டு நெய்யோ கலந்து அதை நீங்கள் பசை மாதிரி தயார் செய்து அந்த மண் அகலுக்குலேருந்து அதை எடுத்து சின்னதாக ஒரே ஒரு கிண்ணம் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும், அந்த கிண்ணத்தில் அதை மாற்றி வைத்து தினமும் நீங்கள் இந்த மையை பயன்படுத்தலாம். ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்தியில் விபூதி குங்குமம் வைக்கிற மாதிரி இந்த மையை வச்சுக்கலாம். பெண்களாக இருக்க பட்சத்தில் தயார் செய்து வச்சுக்கிட்டு இந்த மையை உங்களோட உச்சந்தலையில் தடவிக்கலாம். இதை நீங்கள் தினமும் பயன்படுத்துங்கிற கட்டாயமும் கிடையாது. தினமும் பயன்படுத்தினாலும் அதுலேயும் தப்பில்லை. இப்போ வேலை விஷயமாக வெளில போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறீங்க அப்படின்னா போகக்கூடிய விஷயத்தில் வெற்றி உண்டானா அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி காரியங்களுக்கு போகும்போது மறக்காமல் இந்த மையை நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு போகலாம். அதே மாதிரி பெண்கள் வீட்டிலேருந்து வெளில போகும்போதோ, அதே மாதிரி கோயிலுக்கு போகிறீங்க இல்லை இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நல்ல விஷயங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா போகும்போது இந்த மையை உங்களோட உச்சந்தலை நீங்கள் இட்டுட்டு போகிறதால உங்ககிட்ட எந்த விதமான கெட்ட சக்திகளும் நெருங்காது. அதே நேரம் ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விஷயங்கள் அண்டிடுமோங்கிற பயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் உங்ககிட்டவே வரவே வராது. போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்காது. பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு பயமே உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஒரு பாதுகாப்பு அரணாவும் அதே நேரம் போகக்கூடிய காரியத்தில் வெற்றியை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மையை தான் தை அமாவாசை தினத்தில் நீங்கள் தயார் செய்ய வச்சுருக்கீங்க. இந்த தை அமாவாசை தினம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாருமே வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றி தான். அப்படி அந்த வளர்பிறை நாட்களோட ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு தை அமாவாசை. பித்ரு தோஷம், பித்ரு கடன், இறை வழிபாடு இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் செஞ்சாலும் உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக உங்களோட செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்கும் ஒரு பலன் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த தை அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த 5 பொருட்களை ஒன்றா சேர்த்து எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்திலையோ, பெண்களாக இருக்க பட்சத்தில் உச்சந்தலையில் தடவிக்கலாம். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.